அனைவருக்கும் வணக்கம். நேற்று நல்லபடியாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிஞ்சிச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் அதில் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி சார்பாக பூத் ஏஜெண்ட்டாக கலந்துக்கிட்டேன். இதுதான் என்னோடய முதல் முறை. ரொம்ப புது அனுபவமாக இருந்துச்சு. காலையில் 5 மணிக்கெலாம் வர சொல்லியிருந்தாங்க. இன்ஃபார்ம் முத நாளே பண்ணிட்டாங்க. நமக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால் காலம் பொன் போன்றதில் உயிர் போன்றதை நான் நம்புகிறேன். அதனால் காலைல 5 மணிக்கு ஷார்ப்பாக நான் வாக்குச்சாவடிக்கு போயிட்டேன். அங்கே போயிட்டு அதிகாரிகள்லாம் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் நம்ம மாதிரி ஓட்டெல்லாம் போட சொன்னாங்க. ஏன்னா நம்ம போடுற சின்னம் வந்து நமக்கு தான் விழுகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 ஓட்டு, கிட்டத்தட்ட 13 சின்னங்கள் எங்கள் ஏரியாவில் இருந்தது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படி என்னென்னா, இவ்வளோ நாள் இல்லாதது வந்துட்டு நாம் தமிழர் கட்சி, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி எல்லாத்தையும் தவிர்த்து நாம் தமிழர் கட்சி நம்ம தங்கை அபிராமின்றனால அந்த ஆல்பபெட்டில் வந்து அவங்க பேர் இருந்தனால ஆக்சுவலாக என்னன்னு தெரில. எனக்கு முன்னாடி முதல் சின்னமாக எங்களுக்கு இருந்தது முதல் பட்டனில் என்ன தான் ஃபஸ்ட்டு போட சொன்னாங்க. நான் போட்டேன். ஏற்கலப்பையில் விழுந்துச்சு. நான் நல்லபடியாக பார்த்தேன். அதுவும் இல்லாமல் ஒரு புது அனுபவங்க. ஏன்னா என்னை மாற்றி விடுறதுக்காக ஆள் எங்கள் நண்பர்கள் எங்கள் இயக்கத்தில் இருக்கவங்கலாம் வந்தாங்க. நான் வேணான்னு சொல்லிட்டேன் அவங்கள யாருமே. ஏன்னா இதில் என்ன தான் இருக்குது, பூத் ஏஜெண்ட்டாக முதல்ல போயிருக்கோம். நம்ம முழுமையாக வந்துட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துக்கணுன்றதுக்காக நிறையா ப்ராசஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட கையொப்பம் மட்டுமே ஒரு 50க்கு மேலே போட்டிருப்போம். ஒவ்வொரு ஃபார்ம்லையும் நிறையா வாங்கினாங்க. அதெல்லாம் போட்டு நல்லபடியாக புரிஞ்சுதுங்க. வாக்குமே எந்த ஒரு அசம்பாவிதமும் எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்சுது. கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் மட்டுமே 88.26% வந்துட்டு வாக்கு பதிவாக இருந்துச்சு. மொத்தம் 497 வாக்குங்க. அதில் வந்து 440 போல் ஆயிருந்துச்சு. நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சுது. அப்புறம் பூத் ஏஜென்ட் கொஞ்சம் பேர் ஒரு 6:30 9 மணி வரைக்கும் இருந்தாங்க. நமக்கு புது அனுபவமாக, ஏன்னா நம்ம பாதியில் விட்டு போகிற நமக்கு இல்லை. அதனால் கிட்டத்தட்ட 11 மணி வரைக்கும் நம்ம ஏடிஎம்கேல நம்ம தம்பி ஒருத்தர் நம்ம சண்முகமும் இருந்தாப்புல. அவர் கூட நானும் களப்பணியாற்றிட்டு பேசிக்கிட்டு பார்த்தா 11 மணிக்கு வந்தாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் அந்த செக்கிங்கு ப்ராசஸ் எல்லாமே இருந்து பெட்டி வண்டியில் ஏற்றி விட கரெக்டாக வந்துட்டு 12 மணி ஆயிடுச்சுங்க.